Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் principle of conservation of linear momentum. Okay? So linear momentum நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? So linear momentum என்னன்னு எழுதுவோம் நம்ம அதோட சிம்பிள் என்ன? P is equal to m into v. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய மாஸ் அதிகமா இருந்தாலும் ஃபோர்ஸ்னுடைய இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய வெலாசிட்டி அதிகமா இருந்தாலும் ஃபோர்ஸ்னுடைய இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். ஓகே? So the impact of force measure பண்றதா நம்ம என்னன்னு சொல்லுவோம் momentum. ஓகேவா? So இங்க என்ன பார்க்கறோம் conservation of linear momentum. Conservation means ஒரு பாதுகாப்பு. ஓகே? or சேஃபா இருக்கு அப்படினு அர்த்தம். என்னது சேஃபா இருக்கு நமக்கு linear momentum வந்து சேஃபா இருக்குன்னு சொல்ல போறோம். ஓகேவா? So அதுக்கான பிரின்சிபல் என்னன்னா there is no change in the linear momentum of a system of bodies. So அப்பனா என்ன அர்த்தம் ஒரு ஆப்ஜெக்ட்லயோ அல்லது சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா it contains two or more objects. ஓகே? சோ எத்தனை இருந்தாலும் சரி சோ அங்க வந்து there is no change in the linear momentum. That means எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல மொமெண்டம் வந்து லாஸ் ஆகாது. சோ ஃபர்ஸ்ட் என்ன மொமெண்டம் இருக்கோ அதே தான் நமக்கு இருக்குமே தவிர எதுவுமே லாஸ் ஆகாது. எல்லா மொமெண்டமுமே நமக்கு பாதுகாப்பா இருக்குங்கிறது தான் இந்த லா. ஓகேவா? ஆனா என்ன கண்டிஷன் கொடுக்கறாங்க அப்படினா as long as no net external force acts on them. ஆனா இதுக்கு என்ன கண்டிஷன் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எனக்கு அந்த இடத்துல ஆக்ட் பண்ண கூடாது. ஓகே? சப்போஸ் எனக்கு வந்து ஒரு நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படினா நம்ம இது வந்து லாஸ் ஆகாதுன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஓகேவா? சோ எனக்கு நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைனா I can say surely there is no change in the linear momentum of system of bodies. ஓகே? சரி இப்போ இத வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ இங்க பாருங்க ஒரு ரெண்டு கார் எடுத்துக்கிறோம். ஓகே? சோ இத வந்து நம்ம காரை கன்சிடர் பண்ணிக்குவோம். சோ this is car A and this is car B. Okay? So the mass of the first car is m1 and mass of the second car is m2. ஓகேவா? சோ இவங்களுடைய இனிஷியல் வெலாசிட்டி நம்ம வந்து என்ன சிம்பிள்ல வந்து இண்டிகேட் பண்ணுவோம் u அப்படினு சொல்லுவோம் இல்லையா? ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு சொல்லுவோம் v இல்லையா? சோ இப்போ இந்த கார் வந்து ஒரு வெலாசிட்டில வந்து மூவ் ஆகுது. சோ அத நம்ம இனிஷியல் வெலாசிட்டின்னு இண்டிகேட் பண்றோம். சோ தட் இஸ் u1. ஓகே? சோ இந்த காரோட இனிஷியல் வெலாசிட்டி அவங்க ஸ்டார்ட் பண்ற அந்த இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு சொல்றோம்னா u2. ஓகேவா? சோ ரெண்டு இது எடுத்துக்கோம். சோ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ். சோ இப்போ இதனுடைய மொமெண்டம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே? இதனுடைய மொமெண்டம் வந்து நமக்கு லாஸ் ஆகாம இருக்கா இதுதான் பார்க்க போறோம். ஓகே? சோ இத நான் என்னன்னு சொல்லிடலாம் சிஸ்டம் ஆஃப் பாடிஸ். ஓகே? சோ இந்த சிஸ்டம்ல நான் வந்து மொமெண்டம் வந்து லாஸ் ஆகல எனக்கு அப்படியே சேஃபா தான் இருக்குங்கறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? குட். சோ இப்போ இந்த இதுல என்ன ஒரு கண்டிஷன் கொடுக்கறாங்க அப்படினா இந்த ஆப்ஜெக்ட் அல்ல இந்த காரோட வெலாசிட்டி வந்து இந்த ஃபர்ஸ்ட் காரோட வெலாசிட்டி that is u1 is greater than u2 அப்படிங்கற ஒரு கண்டிஷன் வருது. ஓகேவா? இதோட வெலாசிட்டி இவங்களோட எப்படி இருக்காங்க கூட இருக்காங்க. ஓகே? இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு ரெண்டு பர்சன் நடந்து போறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். சோ இவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடந்து போறாங்க, இவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்குறாங்க. ஓகே? அப்ப என்ன நடக்கும் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வேற பாத்ல திரும்பி போறதுக்கு. ஓகேவா? சோ இதுல இவங்க ஸ்லோவா நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஃபாஸ்டா போறவங்க என்ன பண்ணுவாங்க இவங்கள போய் ஹிட் பண்ணிடுவாங்க இல்லையா? சோ ஏன்னா இவங்களோட ரொம்ப ஸ்பீட். சோ இவங்க போய் என்ன பண்ணுவாங்க ஒரு பர்టిక్యులர் டைம்ல இவங்க போய் இடிச்சிடுவாங்க. ஓகேவா? சோ அதேதான் இங்கே நடக்க போகுது. ஆஃப்டர் சம் இன்டர்வல் ஆஃப் டைம் t என்ன ஆகுது இந்த கார் A வந்து கார் B போய் என்ன பண்ணுது இடிக்குது. ஏன் இவங்களோட velocity is greater than the car B. Okay? Since we have given that condition this car is going to collide with car B. ஓகேவா? சோ அப்ப என்ன நடக்குங்க சோ இது கார் A இது கார் B ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்குவாங்க இடிச்சுக்கறாங்க. அதே colliding. ஓகேவா? சோ ரெண்டு பேரும் கொலைட் ஆகும்போது என்ன நடக்கும் இந்த கார் A போய் என்ன பண்ணும் இவங்களே இடிக்குறாங்க. ஓகே? சோ அப்ப it is giving some force to the car B இல்லையா? சோ it is giving some force to car B. ஓகே? சோ இத வந்து நான் என்ன எடுத்துக்கலாம் ஆக்ஷன். இவங்க வந்து ஒரு ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே? சோ அப்ப நியூட்டன்ஸ் தேர்ட் லால நம்ம என்ன பார்த்தோம் ஒரு ஆக்ஷன் நடந்துச்சுனா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். சோ அந்த ரியாக்ஷன் இங்க என்னதா இருக்கும் இந்த கார் வந்து இவங்களை இடிக்கிறது. ஓகேயா? சோ இவங்க போயிட்டு இருக்காங்க கார் B கார் A போய் என்ன பண்றாங்க இவங்களை இடிக்குறாங்க. சோ இவங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ரியாக்ஷன் என்ன நடந்துக்கும் இந்த கார் இதுக்கு கொடுத்துரும்.
இருக்கும். ஓகே, பட் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? இவங்க ஃபோர்ஸ் இப்படி கொடுத்திருப்பாங்க, கார் B உடைய ஃபோர்ஸ் வந்து இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? சோ இது வந்து ரியாக்ஷன். ஓகே, சோ என்ன டைரக்ஷன்ல இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன். சோ மைனஸ் நம்ம சொல்றோம். புரியுதா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த சிஸ்டம்ல வந்து ஒரு மொமெண்டம் இருக்கு m1 u1, இங்க m2 u2ங்கற மொமெண்டம் இருக்கு. இவங்க வந்து ஒரு ஹையஸ்ட் வெலாசிட்டி இருக்கறனால போய் கொலைட் ஆயிட்டாங்க. கொலைட் ஆகுறப்ப என்ன நடக்குது? இவங்க ஒரு ஃபோர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. சோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா பிரகாரம் கண்டிப்பா அவங்களும் ஒரு ஃபோர்ஸ் இவங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இங்க வந்து நமக்கு எப்படி இருக்கு? ஆப்போசிட்ல அந்த ஃபோர்சஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இவங்க இடிச்சிட்டு என்ன பண்றாங்க? they are moving in a, so இந்த இம்பாக்ட்க்கு அப்புறம் என்ன நடக்குது? அவங்க they are moving in a straight line. ஓகே, சோ இங்க இடிச்சிட்டு என்ன பண்றாங்க? திரும்ப they are moving like this. so அத நான் மிஸ்ஸிங்க வரையறேன். so here, so this is the object A and this is the car B and அதோட மாஸ் m1 m2 இருக்கு. பட் இந்த velocity என்ன ஆயிடுது? இடிச்ச உடனே கொலைட் ஆன உடனே இவங்களோட velocity சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சோ இவங்களோட velocity v1 ன்னு எடுக்கிறோம், இவங்களோட velocity v2 ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இங்க இருந்த மாதிரியான velocity இங்க இல்ல. சோ there is some changes in velocity. சோ நம்ம வந்து அத ஃபைனல் velocity ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ இந்த இது புரியுதுல்ல? இப்போ இங்க நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம் அப்படினா இந்த சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ல, சோ இதே சிஸ்டம் தான் நம்ம இங்க எடுக்கறோம் இல்லையா? நம்ம இத ஃபுல்லா சிஸ்டம்ல எடுத்துட்டோம்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஃபுல்லா கணக்குல எடுத்துக்கிட்டே வரணும். ஓகேவா? சோ இந்த சிஸ்டம்ல நமக்கு லீனியர் மொமெண்டம் எவ்வளவு இருக்கு? இந்த கொலிஷனுக்கு அப்புறம் அதே லீனியர் மொமெண்டம் இருக்கா இல்ல ஏதாவது நமக்கு லாஸ் ஆயிருச்சா? இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு லாஸ் ஆகாது. ஏன்னா நமக்கு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலனா லாஸ் ஆகாதுங்கறதா பிரின்சிபல். இங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிருக்கோமா? கிடையாது. வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இங்க ஆக்ட் பண்ணல. அப்ப நம்ம இங்க என்ன ப்ரூவ் பண்ணனும்? சோ பிஃபோர் கொலிஷன் இருந்த மொமெண்டமும் ஆஃப்டர் கொலிஷன் இருந்த மொமெண்டமும் சேமா தான் இருக்கு, எந்த லாஸும் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, சோ அகார்டிங் டு திஸ் பிரின்சிபல். சரியா? சோ எப்படி ப்ரூவ் பண்றோம் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஃபோர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாப்போம். ஓகே, சோ இந்த ஆப்ஜெக்ட் A வந்து B க்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்திருக்கும். ஓகே, அத B வந்து வாங்கி இருக்காங்க. ஓகே, சோ அப்ப B ல உள்ள ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓகே, சோ ஃபோர்ஸ் இத அழிச்சுக்கிற மிஸ் வந்து ஓகே, see here force on B. நான் யார் மேல உள்ள ஃபோர்ஸ் எழுத போறேன்? B மேல உள்ள ஃபோர்ஸ் எழுத போறோம். ஓகே, this is A and this is B. ஓகே, during collision இந்த B மேல உள்ள ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் கொடுத்தது யாரு? A. ஓகே, so due to A. ஓகே, சோ இந்த ஃபோர்ஸ் நான் எப்படி இண்டிகேட் பண்ணிக்கிறேன் அப்படினா FB அப்படி நம்ம இண்டிகேட் பண்ணிக்கிறோம். B ல உள்ள ஃபோர்ஸ். சோ என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? சோ என்ன ஃபார்முலா? F is equal to ma இல்லையா? சோ இங்க வந்து m என்னது? என்னோட மாஸ் m2 and a ங்கிறது என்னது? சேஞ்ச் இன் velocity. சோ இந்த B கார்ல என்ன velocity changes நடந்துச்சு? u இங்க இருக்கு B னுடைய இனிஷியல் velocity என்னதா இருந்துச்சு? u2. அதோட ஃபைனல் velocity என்னதா மாறுச்சு? v2. ஓகே, அப்ப சேஞ்ச் இன் velocity மிஸ் எப்படி எழுதலாம்? v2 minus u2 ன்னு எழுதலாமா? சோ இது ஃபார்முலா நம்ம செகண்ட் லா பிரகாரம். சோ F is equal to ma. நம்ம ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபோர்ஸ் எழுதி இருக்கோம். எங்க உள்ள ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறோம்? கார் B ல உள்ளது. சோ FB. சோ m B கார்ல உள்ள மாஸ் என்னது? m2 and acceleration B ல உள்ளது. என்ன velocity changes நடந்துச்சு? So this is initial and this is final. So I can find the difference. So acceleration is the change in velocity by time. So I can write this as v2 minus u2 divided by t. புரியுதா? And next இவங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் கிடைச்சிச்சு பார்க்க போறோம். சரியா? சோ இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இவங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படினு பார்க்க போறோம். So then I can write force on A. இத கொடுத்தது யாரு? B. So due to B. ஓகேவா? So force A is equal to, ஏன்னா நம்ம A ல உள்ள ஃபோர்ஸ் தான் எழுத போறோம் இல்லையா? So force A is equal to, இங்க உள்ள மாஸ் என்னது? m1 and இங்க என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும்? இனிஷியலா இதோட velocity என்னதா இருந்துச்சு? u1. ஃபைனலா என்ன velocityயா மாறுச்சு? v1. So change in velocity by time.
so என்ன எழுதுறோம் v1 minus u1 divided by 10 okay இது எப்படி போறோம்னு புரியுதுல okay fine so இப்போ next என்ன பண்ண போறோம் according to the Newton's third law என்னது every action has equal and opposite reaction இல்லையா so இவங்க ஒரு ஆக்ஷன் கொடுத்தாங்க இவங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாங்க அதுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ் இவங்க இங்க இருந்து இங்க கொடுத்திருப்பாங்க ஓகே பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா so I can write இந்த F A ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாங்க இல்லையா so அதுக்கு ஆப்போசிட்ல B ஒரு ஃபோர்ஸ் கொடுத்திருப்பாங்க so ஆப்போசிட்னால நம்ம என்ன போட்டுருக்கோம் மைனஸ் அப்படி போட்டுருக்கோம் புரியுதா இது ஏன் வந்திருக்குன்னு தெரியுதா ஏன்னா ரெண்டு பேரும் தான் கொலைட் ஆனாங்க so ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க கண்டிப்பா அந்த ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் ஏன்னா நமக்குலாம் அதுதான் ஓகே எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்ப ஈக்குவல் இவங்க என்ன ஃபோர்ஸ் கொடுத்தாங்களோ அதே ஃபோர்ஸ் இவங்க கொடுத்துட்டாங்க ஆப்போசிட் அதுதான் இந்த மைனஸ் புரியுதா இப்போ இத போட்டாச்சு இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இந்த வேல்யூஸ் சோ FAங்கிறது என்ன இருக்கு m1 v1 minus u1 divided by t ஓகேவா is equal to minus இந்த மைனஸ் விட்டுறாதீங்க ஓகே minus FB என்ன இருக்கு m2 v2 minus u2 divided by t ஓகேவா so இந்த t நான் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் இருக்கறனால I can cancel this okay so இப்போ இத எப்படி எழுதலாம் இத உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா நமக்கு so m1 v1 இத உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும் so different symbols so minus m1 u1 okay that is equal to இங்க ஒரு மைனஸ் இருக்கு okay so minus m2 v2 so minus minus plus m2 u2 this எப்படி போட்டேன்னு தெரியுது இல்லையா so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் so same symbolனால பிளஸ்ஸா இருக்கு again இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் for here plus here minus so different symbol minus so here multiply பண்றோம் different symbol minus here minus and minus same symbol so plus m2 u2 ஓகேவா good இப்போ இந்த இதல நம்ம என்ன ப்ரூவ் பண்றதுக்காக வர்றோம் so before collision after collision எனக்கு momentum சேமா இருக்குன்னு நம்ம சொல்லணும் ஓகே so before collision after collision எழுதுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் so இவங்க இங்க மைனஸ்ல இருக்காங்க இவங்க இங்க கொண்டு வந்துருவோம் இங்க இருக்கிற மைனஸ்ல இருக்கறவங்க இங்க கொண்டு போயிரலாம் அப்பனா நம்ம அத ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே சோ என்ன பண்றோம் பாருங்க m1 v1 இங்க ஈக்குவல் சைனுக்கு அப்புறம் மைனஸ்ல இருக்காங்க இவங்க இங்க கொண்டு வரும்போது என்ன ஆயிரும் பிளஸ் சோ பிளஸ் m2 v2 is equal to இவங்கள அப்படியே இங்க எழுதுறோம் m2 u2 இவங்க இங்க மைனஸ்ல இருக்காங்க இங்க வந்து அவங்க பிளஸ்ல கொண்டு வரலாமா சோ பிளஸ் m1 u1 ஓகேயா சோ இப்போ இத பாருங்க இது என்னது m1 v1 m2 v2ங்கிறது என்னது இது m1 v1 m2 v2 ஓகே சோ இங்க a குள்ள மொமெண்டம் வந்துட்டு m1 v1 b குள்ள மொமெண்டம் வந்துட்டு m2 v2 சோ இது ரெண்டே ஆட் பண்ணிருக்காங்க ஏன் அப்படினா நம்ம இந்த சிஸ்டம் ஃபுல்லா தான் பார்க்கறோம் ஓகேவா since we are considering this system so I can write m1 v1 plus m2 v2 இது எதை குறிக்குது after collision okay momentum in after collision so this is equal to m2 u2 m1 u1 ங்கிறது என்னது இங்க நம்ம வரைஞ்சிருந்தோம்ல before collision so அதுக்கு ஒரு momentum இருந்துச்சு b காருக்கு ஒரு momentum இருந்துச்சு ரெண்டே ஆட் பண்ணிருக்கோம் ரெண்டு எப்படின்னு சொல்றாங்க it is equal ஓகேவா சோ அப்ப எனக்கு எந்த லாஸ்மே நடக்கல ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இல்ல என்னோட இந்த சிஸ்டம் ஆஃப் பாடிஸ்ல எந்த சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ரெண்டு கார் சிஸ்டம்ல வந்துட்டு எந்த மொமெண்டமும் லாஸ் ஆகல சோ அதுதான் எப்படி நம்ம ஈக்குவேஷன்ல ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஓகே so I can say the algebraic sum நம்ம என்ன சொல்லிருக்கேன் the addition of the or sum of the okay sum of the moments before collision is equal to algebraic sum of the moments in after collision புரியுதா சோ collision நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதே நம்ம சம் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நம்ம ஒரு சிஸ்டம் எடுத்தனால அதோட ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள மொமெண்டத்தை நம்ம சம் பண்ணிக்கிட்டோம் சோ அதுக்கு அடுத்து collision முடிஞ்சு சம் பண்றோம் ரெண்டே நம்ம பாக்கும்போது நமக்கு என்ன ஆகல there is no loss in the system of bodies ஓகே சோ அப்ப நம்ம இந்த லாவை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோமா இல்ல சோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா இத ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகே சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அத நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஜஸ்ட்
ஒரு மொமெண்டம் இருக்கு, தென் இது கொலைட் ஆகுது. ஃபோர்ஸ் அப்போ என்ன, செகண்ட் லாவை அப்ளை பண்ணி எப்படி அந்த ஃபோர்ஸ் எழுதணும், திரும்ப தேர்ட் லால அதை ஈக்குவேட் பண்றோம், டிரைவ் பண்ணோம். இந்த மைனஸ் மட்டும் மறந்துடாம நீங்க உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க கரெக்டா டிரைவ் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.